இது வரைக்கும் நீங்க யாருமே சாப்பிட்டுக்காத ஒரு பொருளை பத்தி தானுங்க இன்னைக்கு பேச போறோம். ஆனா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. அதுல அவ்வளவு நியூட்ரிஷன் வேல்யூ இருக்குது. என்னன்னு பாக்குறீங்களா? பிரெட்டுங்க. என்னது பிரெட்டா? பிரெட் தான் இன்னைக்கு அது குப்பையான உணவுன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்கன்னு பாக்குறீங்களா? இது கடையில கிடைக்கிற பிரெட் கிடையாதுங்க. தேனீ பிரெட். ஆமாங்க. தேனீக்கள் பிரெட் சாப்பிடுது. எப்படின்னா அது எடுத்துட்டு வர்ற மகரந்தத்தையும் தேனையும் ஒரு அடையில உள்ள வச்சு பீ பிரெட்டா மாத்திடுதுங்க. அதைத்தான் வளர்ற இந்த புழுக்களுக்குமே தேனீக்கள் உணவா சாப்பிட்றது, ராணி தேனி சாப்பிட்றது எல்லாமே ராணி தேனிக்கு சில நேரங்களில் கொடுக்குதுங்க. இந்த மாதிரி இந்த பிரெட் அவ்வளவு சத்து வாய்ந்ததுங்க. இதை சாப்பிட்டு தான் தேனீக்கள் உயிர் வாழுது. இதுல என்னென்ன சத்துக்கள் இருக்குங்கிற நீங்க இதுலயே பார்த்து தெரிஞ்சுக்குங்க. ஆனா என்னன்னா தேனீ வளர்ப்பாளர்கள் சில பேர் இதை சாப்பிட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நானே சமீபத்தில் இதை சாப்பிட்டேனுங்க. அதாவது காட்டுல கிடைக்கையில எடுத்து சாப்பிட்றத விட நான் ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போயிருந்தேன், இன்டர்நேஷனல் கான்ஃபரன்ஸ் ஒன்று. அதில் ஒரு மலேசியாவிலேருந்து ஒரு கம்பெனிக்காரங்க கொண்டு அதை ஒரு பொருளாக கொடுத்தாங்க. அதை பார்த்ததுக்கப்புறம் தான் இதை நம்ம மக்களுக்கு நம்ம கொண்டு போய் சேர்த்தோன்னு ஒரு ஆசை வந்ததுங்க. அதுக்கப்புறம் தான் நாங்கள் அந்த முயற்சியில் இறங்கியிருக்கிறோங்க. இந்த அளவுக்கு சத்துக்கள் இருக்கிற இந்த பீ பிரெட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்ம கொடுக்க முடியுங்க. உங்களுக்கு ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சமாக கிடைக்குமுங்க. இது அதிகமான பேருக்கு கொடுக்க முடியாதுங்க, கொஞ்சம் பேருக்கு தான் கொடுக்க முடியும். இவ்வளவு சத்து வாய்ந்த இந்த பீ பிரெட்டை ஒரு தடவை கூட சாப்பிடாதவங்க இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க. பீ பிரெட்டை சாப்பிடணும்னு நினைக்கிறேன் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதை ஷேர் பண்ணுங்க.